ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3M டியர் லாட்ரியோடைய ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 26/3/2025 6 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது டியர் லாட்ரி நண்பா. 6 PMக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கிலேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு டபுள் சான்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால தான் நான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டியர் லாட்ரிக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம டியர் லாட்ரிக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு 6 PMக்கு பார்க்க போகிறோம். அதனால் 6 PM to 6 PM ரிசல்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கோம். இது எல்லாமே 6 PMல வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 6 PMல வந்து நம்மளுக்கு 108 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 004, அதுக்கு முந்தின ட்ரா 264, அதுக்கு முந்தின ட்ரா 108 ரிசல்ட்டு. இப்படி எல்லாமே நம்முடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுளுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் கேம் வந்து இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சான்சஸில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11, 33, 55, 77, 99 இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு கேம் டபுள். ஸோ இந்த டபுள்லேருந்து வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அது ஏன் இந்த ட்ராவை மட்டும் நம்மளுக்கு டபுள்னு சொல்கிறேன், குறிப்பிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 1 by 1 சொல்லிடுறேன். இந்த ட்ராவோட எக்ஸே நம்மளுக்கு டபுள் தான். இங்கே நம்மளுக்கு இந்த 178க்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக டபுள் வரவே இல்லை நண்பா. கிட்டத்தட்ட நம்ம போன ட்ரா பார்த்த அதே கெஸிங் தான். 15 ட்ராவுக்கு மேலே வரல. கடைசியாக நம்மளுக்கு போன ட்ரா, அதாவது நேற்றைக்கு வந்து நம்மளுக்கு 108, அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 004 அடிச்சிருந்தாங்க. இந்த 004 அடிக்கையில் நம்மளுக்கு வந்து 1 PM, 6 PM, 8 PM ரிசல்ட்ஸ். 1 PMல நம்மளுக்கு வந்து 666 அடித்தாங்க. அதுக்கடுத்து 6 PMல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 004, 8 PMல 882ன்னு சொல்லிட்டு அடித்தாங்க. இந்த மூணுமே ஒரே மாதிரியான ஃபார்மெட் நண்பா. அதாவது இது மூணுமே நம்மளுடைய சீரியல் SN நம்பர் நண்பா. SNல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9, அப்படி இல்லட்டுன்னா 2 4 6 8 0. ஸோ இந்த ஃபார்மெட் தெரிஞ்சவங்க எனக்கு வந்து 1 PM இல்லாட்டாலும் 6 PM இல்லாட்டாலும் 8 PMல கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 வெளியேறிடுச்சு, 6 PMல வந்து நம்மளுக்கு 0வும் 4வும் வெளியாகிடுச்சு. அப்போ மிச்சம் இருந்தது 28 மட்டும் தான். ஸோ 28 வச்சு வின் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்மெட் தெரிஞ்சவங்க. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் வந்து 6 PMல வந்து டபுளை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. 6 PMடாலே நம்மளுக்கு ஸ்டாப்டு டபுள்ஸ் 15 ட்ரா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வின் ஈக்குவல் டு 004ன்னு அடித்தாங்க. ட்ரிபிள் அடித்த உடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நானே கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். ஆனால் சிங்கிளில் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் வந்து 004ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சாக் கொடுத்தாங்க. அப்போ 604, அப்போ ரிமைனிங்லேருந்து 82. ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு அந்த ஒரு நாளில், அதாவது முந்தா நாள் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முந்தா நாள் க்ளோஸ் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைக்கு மறுபடிக்கும் 1 PMல வந்து 899 அப்படின்னு அடித்தாங்க. ஸோ எல்லா பேருமே நினச்சிருப்பாங்க 899 அடிச்சிட்டாங்க, அப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து டபுள் வரப்போகுது, அதாவது 6 PMக்கு டபுள் வரப்போகுது, 8 PMக்கு டபுள் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே இருந்தது. ஏன்னா 6 PMலையும் வரல, 8 PMலையும் வரல. இப்போது இந்த 2 ட்ராவலையும் வரல. அதுக்கடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணாவதாக இன்றைக்கி காலையில் வந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு டபுள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலையில் 1 PM ரிசல்ட் வந்து 590. ஸோ இந்த 590 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு குளூ நண்பா. அது என்ன குளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 6 PMல வந்திருக்குல்ல ரிசல்ட்டு, 6 PM தான் இருக்குது பாருங்கள்.
டபுள் வரையில் நம்மளுக்கு 004 இங்கே நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் டபுள்னு கெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டபுளில் நான் ஏன் இந்த ஒற்றைப்படை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து V9 ஃபார்மெட்டில் இருக்குது நண்பா. அதாவது இங்கே 590, இங்கே 004. 0 சிந்தட்டிக்கு வந்து 9 நண்பா, 4 சிந்தட்டிக்கு வந்து 5. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படையில் இறங்க தான் சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக சான்சஸில் இருக்கிறது 5, 9 தான். 5, 9. அப்போது இந்த ட்ரா இது வந்து 5, 9 இந்த ட்ராவுக்கான டபுள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து FIRST ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 555, 999 எடுக்கலாம். ஸோ செகண்டை பொறுத்த வரைக்கும் 11, 33, 77 எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே கெஸ்ஸிங் ஃபார்மேட் தான் நண்பா. இது 6 PM நண்பா, யாரும் குழப்பிக்காதீங்க. 6 PM டியர். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படையில் டபுள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு க்ளூ இருக்குது நண்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இங்கே ஒற்றைப்படை அதிகப்படியான சான்சஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 9, 5 இங்கே அதிகப்படியாக சான்சஸ் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். எப்படி இந்த ஃபார்மெட்டை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே இந்த 1 PMக்கு 666 அடிச்சிருக்காங்கல்ல, இங்கே 666 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ இந்த 8 PMல கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க நம்பர்ஸ். டபுள்ஸ் ஆஃப் லைன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இழுக்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து 444 அடித்தாங்க. அப்போ இங்கே 666, இங்கே 444. உங்களுக்கு பிடிபடுன்னு நினைக்கிறேன். இங்கே 666, இங்கே 444. அப்போது ரிவல்ஸ்லேருந்து அடித்தா 5. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் ஆல் போர்ட் 9 அல்லது 5. ஒருவேளை இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் மேபி 555 வர்றது கூட சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு 555 கூட சான்சஸ் இருக்குது நண்பா. இதே ஃபார்மெட்டில் எடுக்க நினச்சோம்னா. ஸோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லி காமிச்சேன். அதில் எத்தனை பேர் குழம்புனீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் தான் ஃபஸ்ட்லேயே சொன்னது, ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து மெம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஒரு வேளை கேம் டபுள் இந்த ட்ராவில் நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா நாளைய ட்ரா நம்மளுக்கு டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிங்கிள் தான் வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு டபுள் இழுப்பாங்க. ஒருவேளை டபுள் இழுக்கையில் நம்மளுக்கு இன்றைக்கி இல்லட்டாலும், அதாவது டுடே ஆர் டுமாரோ ஆர் அடுத்த நாள், ஸோ இந்த ஃபார்மெட்டு நான் கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து 6 PMல வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது டிஆர் லாட்ரி, யாரும் கேரளா லாட்ரியும் குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி புதன்கிழமை 26/3/2025 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.